Hello everyone, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்கன்னா நியூ இயர் ஸ்பெஷல் ரீடிங் 2025. எஸ், ரீடிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் வந்துட்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி நியூ இயர். அண்ட் இந்த ஒரு நியூ இயர்ல இருந்து நீங்கள் என்னென்னலாம் ஆசைப்பட்டீங்களோ, என்னென்ன விஷஸ் வச்சுருக்கீங்களோ, மேனிஃபெஸ்டேஷன்லாம் பண்ணுறீங்களோ, அது அத்தனையுமே வந்துட்டு ஃபுல்ஃபில் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாரும் ப்ரே பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஒரு ஸ்பெஷல் டேல இருந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்றத மறக்காதீங்க. டெஃபினட்டா வந்துட்டு இந்த ஒரு 2025 உங்களுக்கான ஒரு இயரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட விஷயத்தை வச்சுட்டு அதோட இந்த ரீடிங்குள்ளார போகலாம். ஸோ வண்டர்ஃபுல்லான ஒரு எனர்ஜி, ஃபுல் ஆஃப் பாசிட்டிவான ஒரு ஹோப் இருக்கு. ஸோ பார்ப்போம் யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன மெசேஜ் வச்சிருக்காங்க அப்படின்னு. ஸோ உங்க முன்னாடி 3 பைல் வச்சிருக்கேன். Pile number 1 in the pink feather. Pile number 2 in the purple. Pile number 3 in the red color. So 3 passionate-ஆன கலர்ஸ் வச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த பைல் சூஸ் பண்ணணுமோ தாராளமாக பண்ணலாம். மோர் தென் 1 பைல் எஸ் பார்க்கலாம். ஸோ சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1, யாரெல்லாம் பிங்க் கலர் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். ஸோ இந்த 2025 உங்களுக்கு எப்படி இருக்கு? Okay, good luck, fertility, commitment, wonderful. Pile number 1, first of all வந்துட்டு நிறைய லவ் எனர்ஜி நல்லாவே தெரியுது. அண்ட் நீங்கள் வந்து இனிமேல் வந்துட்டு முழு மனசோட எல்லாமே இறங்கி செய்வீங்க ஒரு விஷயத்தில். அண்ட் உங்களோட ரிலேஷன்ஷிப், எஸ், நியூ ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆகும். மேரேஜ் 100%. இப்போ லேட் மேரேஜ் உங்களுக்கு ஆகுது, வீட்டில் பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் செட் ஆகலை. எஸ், இந்த ஒரு வருஷம் நிச்சயமாக நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியான பார்ட்னர், வண்டர்ஃபுல்லான ஒரு லைஃப் கண்டிப்பாக இருக்கும் மேரேஜ். அண்ட் லைஃப் ஆஃப்டர் மேரேஜ் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் வந்துட்டு உங்களோட குட் லக் நல்லாவே பேசும். எதர் அந்த லக்கு உங்களுக்கு வந்து பேசும், அப்படி இல்லைன்னா நீங்கள் போன டைம் இல்லைன்னா உங்களோட பார்ட்னர் வந்த டைமில் உங்கள் பார்ட்னருக்கு அந்த வந்து லக்கு வந்து நல்லா பிளேஸ் ஆகும். ஸோ சம்வேர் வந்துட்டு உங்களோட லைஃப் ஆஃப்டர் மேரேஜ் நல்லா இருக்கு. ஸோ வந்து ஆஃப்டர் மேரேஜ் எனக்கு எப்படி இருக்கும் லைஃப் அப்படின்னு பயந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா பயப்பட வேண்டாம், ரொம்ப நல்லா இருக்கு. ஓகேங்களா? லவ் எனர்ஜி நல்லா இருக்கு, லவ் ஃபீலிங்ஸ் நல்லாவே இருக்கும். அண்ட் ப்ரெக்னன்சிக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னா எஸ், இந்த ஒரு இயர் டெஃபினட்டாக ஹெல்த்தியான ஒரு ப்ரெக்னன்சி இருக்கும். அண்ட் அழகான ஒரு குழந்தை வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த ஒரு ஹாப்பினஸ் கண்டிப்பாக இருக்கு. அண்ட் உங்களோட கெரியர் வைஸ் பார்க்குறப்போ புது ப்ராஜெக்ட், புது ஐடியாஸ் இருக்கும் எஸ்பெஷலி. அண்ட் உங்களோட அந்த கிரியேட்டிவ் பவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். புதுசாக ஏதாவது ஒரு கிரியேட்டிவ் ஐடியாஸ் வந்து இந்த ஒரு இயர் வந்து உங்களுக்கு இருக்கும். இன்ஃபேக்ட் வந்து லாஸ்ட் 2024 கம்பேர் பண்ணுறப்போ 2025 வண்டர்ஃபுல்லான ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கும். அண்ட் பிஸ்னஸ் புதுசாக ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஒரு 2025 ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் உங்களோட ஹார்ட் ஒர்க், இவ்வளோ வருஷம் ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பீங்க, நிறைய ட்ரை பண்ணி நிறைய ஃபெயிலியர்ஸை பார்த்தாச்சு, நிறைய
விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணி அது அப்படியே எண்ட் ஆகியிருக்கும். அது எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட் ஆகும் இந்த 2025. ஓகேங்களா? அண்ட் வந்துட்டு உங்களோட ட்ரீம்ஸாக இருக்கட்டும், உங்களோட கோல்ஸாக இருக்கட்டும், இதில் வந்து நிறைய சேஞ்சஸ் வரப்போகுது உங்கள் ட்ரீம்ஸ் கோல்ஸில். எனக்கு என்ன தெரியுதுன்னா வந்துட்டு பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் நிறைய புது புது விஷயங்கள் வந்து அனுபவங்கள் புதுசாக இருக்கும். இந்த ஒரு வருஷம் வந்து நிறைய புது அனுபவங்கள் கிடைக்கும். அந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்சனாக வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நீங்கள் இந்த 2025 வந்துட்டு ஆரம்பத்தில் இருந்து கொஞ்சம் நல்ல ஃபோக்கஸ்டாக நல்ல ஒரு கேர்ஃபுல்லாக நோட் பண்ணீங்கன்னா நீங்களும் சரி உங்களோட லைஃப்பும் சரி நல்ல ஒரு மாற்றத்தை நோக்கி தான் வந்துட்டு போகும். ஓகேங்களா? ஸோ புதுவான விஷயங்கள், ஹாப்பி நியூஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லா இருக்கு. உங்களோட அந்த தனிமையான ஜேர்னி எண்ட் ஆகும். இது வந்து உங்களோட பர்சனல்லையும் சரி உங்களோட பிஸ்னஸ்லையும் சரி பார்ட்னர்ஷிப் பாசிபிள். அண்ட் டுகெதராக வந்துட்டு ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறது எஸ் நடக்கும். சரி, எனக்கு வந்து இந்த ஒரு இயர் வந்து பைல் நம்பர் 1 நீங்கள் வந்து நிறைய மேனிஃபெஸ்ட் பண்ண போறீங்க. அதாவது டிஃப்ரெண்ட்டான விஷயங்களுக்கு, புது புது விஷயங்களுக்கு உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு நிறைய ட்ராவலிங் பாசிபிள், நிறைய அவுட்டோர்ஸ், ஒரு ப்ரொஃபஷ்னலாகவும் போவீங்க அண்ட் பர்சனலாகவுமே வந்துட்டு நிறைய அவுட்டோர்ஸ் இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் பாப்புலர் ஆவீங்க. அது உங்களுக்கு வந்துட்டு அந்த பாப்புலர் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, ரொம்ப நாள் அது இருக்குன்னா எஸ் இந்த ஒரு இயர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் பாப்புலர் ஆவீங்க. பீப்புள் வந்துட்டு கண்டிப்பாக உங்களை வந்து ப்ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் என்ன மாதிரியான ஒரு அட்டென்ஷன் எனக்கு வேணும், எல்லாரும் என்னை வந்து பாராட்டணும், என்னை பற்றி பேசணும், அந்த மாதிரி ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக வெயிட் பண்ணுறீங்க, அது ரிலேட்டடாக மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஒரு இயர் வந்து நீங்கள் நினச்சது நடக்கும். சரி, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த 2025 வந்துட்டு என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க, பி கேர்ஃபுல். அதாவது இது வந்து இந்த இயர் வந்து நீங்கள் முழு மனசோட ஒரு விஷயத்தை வேண்டுறீங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்கன்னா கிடைக்கும். அப்போ அது என்னென்ன பண்ணணுங்கிறதுல கரெக்டாக இருங்க. ஓகே? ஸோ இந்த ஃபேண்டசி வச்சுட்டு அடுத்த தேவையில்லாமல் உங்கள் லைஃபுக்கு ஒருத்தவங்க வந்து செட் ஆகலை, பட் அவங்க தான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி பாஸ்ட் விஷயங்களை நோக்கி மேனிஃபெஸ்டேஷன் வேண்டாம். ஃப்யூச்சர் அண்ட் உங்களோட செல்ஃப் க்ரோத் ரிலேட்டடாக வந்துட்டு இருக்கணும். அண்ட் இந்த ஒரு இயர் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஸ்பிரிச்சுவல் இதுக்குள்ளார நீங்கள் நிறைய வந்து இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸ் வாங்குறதாக இருக்கட்டும், கிறிஸ்டல்ஸாக இருக்கட்டும், அண்டு இந்த ஒரு ஹீலிங் விஷயத்துக்கு நீங்கள் நிறைய எக்ஸ்பென்சஸ் பண்ணுவீங்க, நிறைய வாங்குவீங்க. அண்ட் அதில் ஒரு விஷயம் லேர்ன் பண்ணிட்டு கூட நீங்கள் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. உங்களோட கெரியரில் நல்ல ஒரு மாற்றங்கள் பார்க்கலாம். புது விஷயங்கள் ட்ரை பண்ணுறதாக இருக்கட்டும், நியூ எக்ஸ்பீரியன்சஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் செல்ஃப் லவ் நல்லா இருக்கும். அதாவது செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும் பைல் நம்பர் 1க்கு. அண்ட் ரொம்ப நாளாக வந்து ஒரு சில பீப்புளை வந்து நீங்கள் நினச்சி ரொம்ப என்ன சொல்கிறது மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அவங்க வாழ்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை எனக்கு வேணுமே, ரொம்ப சூப்பர் ஜாலியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க, பொறாமையும் பட்டிருக்கீங்க, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வேணும்னு ஏங்கி இருக்கீங்க. ஈவன் ஸ்டில் நான் வின்ன வரைக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நீங்கள் எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும், ஒரு சில பீப்புள் மாதிரி வாழணும்னு நினைச்சீங்களோ அவங்கள விட பெட்டராகவே நீங்கள் வாழ்வீங்க. இந்த 2025 வந்துட்டு அது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக கூட ஒரு சில பேருக்கு இருக்கும். ஓகேங்களா?
உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் மோட்டிவேஷன்ங்கிறது உங்களை சுற்றி இருக்கிற பீப்புளோட லைஃப் அண்ட் அவங்க உங்களை ட்ரீட் பண்ண ஒரு விதம் தான் இந்த ஒரு 2025 உங்கள் க்ரோத்துக்கு ஒரு ரீசனாக இருக்கும். வேற யாரும் இருக்க மாட்டாங்க. எந்த ஒரு பர்சன் உங்களை கஷ்டத்தில் எப்படி ட்ரீட் பண்ணாங்க அந்த பர்சன் தான் உங்களோட ஸ்ட்ராங் மோட்டிவேஷன் இந்த ஒரு இயர். ஸோ தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க பண்ண அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு உங்களோட க்ரோத்துக்கு ரொம்ப ஒரு மேஜர் ரீசனாக இருக்க போகுது. ஸோ ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுங்க. அவங்கக்கிட்டே போய் சொல்ல வேண்டாம், உங்ககிட்ட யூனிவர்ஸ் கிட்டே சொல்லிடுங்க. ஓகே, பேஷனேட் எனர்ஜி நல்லாவே தெரியுது. வெரி மச் பேஷன். ஓகே, நியூ ஹோம், வேற வீட்டுக்கு போகிறோம், நியூ பிளேஸ் அண்ட் உங்களோட கிரியேட்டிவிட்டி கிராஃப்ட் இது ரொம்ப அதிகரிக்கும். இதில் ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, எஸ் பண்ணலாம். பைல் நம்பர் 1 வண்டர்ஃபுல். எனக்கு நிறைய நல்ல விஷயங்கள் தெரியுது. நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே 1 by 1 இந்த ஒரு இயர் நடக்கும், கிடைக்கும். ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது அண்ட் உங்கள் கெரியரில் இருக்குது அண்ட் உங்களோட தனிப்பட்ட ஹாபீஸ்லையுமே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த ஒரு இயர் நல்ல ஒரு இயர் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக நடக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் பர்சனல் ரீடிங் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா எஸ், டிஸ்கிரிப்ஷன்ல என் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் பர்சனலி என்னை காண்டாக்ட் பண்ணலாம் எனி டைம். ஸோ தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். ப்ராஸ்பெரிட்டி எடுத்த உடனே வண்டர்ஃபுல்லான ஒரு கார்டு. ஓகே, ஃபர்கிவ்னஸ், grieving. ஸோ பைல் நம்பர் 2, பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் அந்த பழைய ஒரு பாஸ்ட் மெமரிஸாக இருக்கட்டும், அந்த ஒரு சேட்னஸாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தீங்களோ அது எண்ட் ஆகும். ஓகேங்களா? ஒரு சில பீப்புள் உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்களோட பிஹேவியர்ஸ், அவங்களோட ஆட்டிடியூட் உங்களை ரொம்ப 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 காயப்படுத்தி இருக்கு. ஸோ யூனிவர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஒரு டைம் பீரியட்ல அவங்கள மன்னிச்சிருங்க. ஃபர்கிவ்னஸ் இது அவங்களுக்காக கிடையாது, உங்களுக்காக. பிகாஸ் உங்களுக்கு இந்த ஒரு இயர் கம்ப்ளீட்டாக நிறைய விஷயத்தில் அபிண்டன்ஸ் இருக்கும், ப்ராஸ்பெரிட்டி இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் இந்த ஒரு பேகேஜை கேரி பண்ணிக்க வேண்டாம், லெட் கோ. ஓகேங்களா? ஸோ இயர் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் லெட் கோ. இது நீங்கள் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ். உங்களுக்காக, யூனிவர்ஸ்க்காகவாது செய்யுங்க, அவங்களுக்காக இல்லைன்னாலுமே. ஃபர்கிவ்னஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் ஃபர்கிவ்னஸ் பண்ணாத வரைக்கும் அவங்களோட எனர்ஜி நீங்கள் ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க, ரைட்? அண்ட் ஆல்சோ உங்களோட நிறைய அழுகைகள், நிறைய இழந்திருப்பீங்க லைஃப்பில். ஒரு பொருளாக இருக்கட்டும், ஃபினான்ஷியலாக டேர்ம்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்களோட பீப்புள், லவ்டு ஒன்ஸ், அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மனதளவில் ரொம்ப பாதிச்சிருக்கும். ஸோ இந்த ஒரு இயர் உங்களுக்கு நிறைய சப்போர்ட் இருக்கும், நிறைய தனிமைகள் இருக்காது. அண்ட் நீங்கள் அதிலிருந்து மூவ் ஆன் ஆகி ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாக வரத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இந்த ஒரு வருஷம். ஓகேங்களா? அண்ட் நீங்களுமே யாரையாவது தெரிஞ்சோ தெரியாமலோ ஹர்ட் பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலி, எஸ் நான் ஹர்ட் பண்ணியிருக்கேன், ஆனால் நான் அதை பப்ளிக்காக அக்செப்ட் பண்ண மாட்டேன். ஓகே, பட் ஆனால் பப்ளிக்காக நீங்கள் போய் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கலைனாலுமே யூனிவர்ஸ் கிட்ட மன்னிப்பு கேளுங்க. இல்லை அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்குற ஒரு வாய்ப்பு வந்துச்சுன்னா கேட்டுருங்க. ஸோ நீங்கள் அந்த நெகட்டிவ் கர்மாவை ஹோல்ட் பண்ணிக்க வேண்டாம். ஓகே, ஸோ ஃபர்கிவ்னஸ் பிளேஸ் மேஜர் ரோல். உங்களுக்கு பிகினிங்லேயே அந்த ஒரு மெசேஜ் ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இந்த ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பர்சன் உங்கள் லைஃப்பில் பாஸ்டில் ஒரு சில பீப்புள் ஃப்ரெண்ட்ஷிப்
இப்போ ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு லவ் பண்ணியிருக்கலாம், இல்லைனா குட் பி ஃபேமிலி மெம்பர், யாரோ ஒருத்தவங்க. பட் அவங்க வந்து கண்டிப்பாக வந்து உங்களை ரொம்ப காயப்படுத்தியிருக்காங்க. இந்த ஒரு வருஷம் அவங்க வந்து ஒரு ஃபர்கிவ்னஸோட உங்ககிட்ட வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு. லைக் ஒரு பாஸ்ட் பர்சன் யாராக வேணாலும் இருக்கலாம். அவங்க அவங்களோட திருப்பி உங்களோட ஒரு பாண்டிங் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும், ஒரு கனெக்ஷன் வச்சுக்கணுங்கிறதுக்கு வருவாங்க ஒரு ஃபர்கிவ்னஸோட. ஓகே, அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க பண்ணல, அது உங்களோட விருப்பம். பட் அவங்களோட கம்பேக் இருக்கும். அண்ட் நிறைய வந்துட்டு ஐடியாஸ் ஆஃப், அதாவது உங்களோட கெரியர் அண்ட் இன்கமும் சோர்ஸ், அதில் வந்து நிறைய ஐடியாஸ் இருக்கும். உங்கள் மைண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாகவே இருக்கும். இந்த ஒரு வருஷம் ரொம்ப பிஸியர். ஒரு சில பேருக்கு வந்துட்டு 2025 வந்துட்டு ரொம்ப பிஸியாக இருப்பீங்க. இது என்னன்னா வந்து உங்களுக்கு நிறைய ஐடியாஸ், எது மூலயமா வந்துட்டு நான் வந்து மணி ஏர்ன் பண்ணுறது, கெரியரை டெவலப் பண்ணுறது, லைஃப் ஸ்டைல் க்ரோத் எப்படி நான் டெவலப் பண்ணுறது, அது மாதிரி ஏதாவது ஒரு ஐடியாஸ் வந்துக்கிட்டே இருக்கும். கிரியேட்டிவ் எனர்ஜி ரொம்ப நல்லா இருக்கு. ஓகேங்களா, ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் ஃபினான்ஷியலி உங்களுக்கு வந்துட்டு இல்லை அப்படின்ற மாதிரி இருக்காது. நீங்கள் எக்ஸ்பென்ஸ் பண்ணீங்கனாலுமே ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு இன்கம் இருக்கும். அண்ட் இந்த ஒரு இயர் வந்து மோர் தேன் ஒன் கெரியர் நீங்கள் வந்து பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுறீங்கன்னா சைடு பிஸ்னஸ் கூட ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ வந்து நிறைய சோர்ஸில் இருந்து உங்களுக்கு வந்துட்டு மணி வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு, விச் இஸ் குட். ஃபைல் நம்பர் 2, டிவைனோட ப்ரொடெக்ஷன், டிவைனோட பிளெஸ்ஸிங்ஸ், டிவைனோட கைடன்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு இருக்கு இந்த ஒரு வருஷம். ஸோ நீங்கள் வந்து ட்ரஸ்ட், டிவைனை நம்பிக்கிட்டு எதை செய்யணுமோ செய்யலாம். ஓகே, கியூரியாசிட்டி இஸ் அ டைப் ஆஃப் மேஜிக். நான் சொன்னேன்ல, ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பீங்க. பிகாஸ் வந்து நிறைய ஐடியாஸ் வரும், நிறைய, அதாவது இவ்வளவு நாளாக வந்து உங்களுக்கு ஒரு டோஸ் எல்லாம் திரும்புகிற பக்கம் எல்லாமே டோஸ் க்ளோஸ்டாக தான் இருந்திருக்கும். ஆனால் இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய விதத்தில் வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் எதை பார்த்தீங்கனாலுமே அதில் வந்து உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அதில் வந்து ஓகே, இதை நம்ம செய்யலாம், இதில் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியாஸ், கிரியேட்டிவிட்டி, அந்த ஒரு பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேயே தான் வந்து அதிகமாக இருப்பீங்க. 2025 உங்கள் பிஸ்னஸ் மைண்டு வந்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். ஓகேங்களா. ஸோ அண்ட் நீங்கள் வந்து நேச்சுரலி வெரி கியூரியஸ் பர்சன் தான். அந்த உங்களோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா எங்க எனர்ஜி தான், வெரி கியூரியஸ் தான். பட் இப்போ இந்த ரீசன்ட் டைம் பீரியட்ல தான் வந்து 1 or 2 years, இல்லை இந்த ஒரு 3 to 4 years கூட நான் சொல்லுவேன், இந்த ஒரு டைம் பீரியட் நடந்த நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் க்ளோஸ் மைண்டடாக போயிட்டீங்க. ஓகேங்களா. பட் நார்மலி வெரி யங் அண்ட் வெரி கியூரியஸ், வெரி ஆக்டிவ் பர்சன் நீங்கள். இந்த ஒரு எனர்ஜி இந்த 2025 வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப எங்கே வந்துட்டு பிஹேவ் பண்ணுவீங்க, திங்கிங் வைஸ்லேயும் சொல்கிறேன், க்ளோஸ் மைண்டடாக இருக்க மாட்டீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஒரு வருஷம் நிறைய லேர்ன் பண்ணுவீங்க, நிறைய கோர்ஸ் படிப்பீங்க. அண்ட் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கும். அண்ட் பிஸ்னஸில் ரொம்ப நல்லா வந்து கொண்டு போவீங்க. கண்டிப்பாக வந்துட்டு ப்ரொஃபஷனல் க்ரோத் 100% வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா. எதாவது யார் மூலயமாவது நீங்கள் வந்து செஞ்சுருவீங்க. அண்ட் இந்த ஒரு இயர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதிகமாக வந்து உங்களை சுற்றி வந்து ஒரு உங்களோட எனர்ஜிக்கு ஈக்குவலான பர்சன்ஸ் தான் இருப்பாங்க. உங்களோட யங்கர் பர்சன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, எதர் உங்கள் ஏஜ் இல்லைன்னா உங்களோட யங்கர் பர்சன்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களோட தான் உங்கள் இன்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும். அண்ட் வெரி செலக்டிவாக இருப்பீங்க. உங்களோட அந்த எனர்ஜி யாரோட மேட்ச் ஆகுதோ அவங்களோட மட்டும்தான் இருப்பீங்க. மற்றவங்களோடலாம் நீங்கள் ஃபோர்ஸ்டு ரிலேஷன்ஷிப்பில் இருக்க மாட்டீங்க. அது ஃபோர்ஸ்டு ரிலேஷன்ஷிப் ஒரு ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபேமிலி ரிலேட்டிவாக இருந்தாலும் சரி, யாராவனா இருந்தாலும் உங்களுக்கு உங்கள் எனர்ஜியோட மேட்ச் ஆனால் மட்டும்தான் இருப்பீங்களே தவிர உங்களை கட்டாயப்படுத்தி வற்புறுத்தி நிச்சயமாக இருக்க வைக்க முடியாது. இது வரைக்கும் இருந்திருப்பீங்க, ஏதோ ஒரு சூழ்நிலைனால இன்னி வந்து இருக்க மாட்டீங்க. எஸ்பெஷலி இந்த ஒரு வருஷம். சரி, ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த லிமிட்டேஷன்ஸ், இந்த ஒரு கிரீவிங் இருக்கு பார்த்தீங்களா, அதாவது பழைய விஷயங்கள், பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள்னால அந்த லிமிட்டேஷன்ஸ் பிரேக் ஆகும். பிரேக் பண்ண போறீங்க அண்ட் பண்ணணும். ஓகேங்களா. சரி, பிகாஸ் வந்து
நீங்கள் ரொம்ப க்ளோஸ் மைண்டடாக இருந்தனால அதிகமான லிமிட்டேஷன்ஸ் இருந்திருக்கும். இதை செஞ்சோம்னா இவங்க கிட்ட இப்படி ரூடாக பேசினோம்னா ஃப்யூச்சரில் பாதிக்கும், இது மாதிரி நீங்களாக ஒரு கால்குலேஷன்ஸ்லாம் போட்டிருப்பீங்க. பட் இந்த ஒரு இயர் அதுக்கான டைம் கிடையாது. உங்களோட க்ரோத், உங்களுக்கான ஒரு நியூ லைஃப் வரப்போ, ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். ஓகேங்களா? ஸோ ஒரு குரூப்பில் ஃபிட் ஆகணும்னு இவ்வளவு நாளாக வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் இந்த ஒரு வருஷம் இண்டிவிஜுவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் தனியாக க்ரோ ஆவீங்க, தனியாக ஷைன் ஆவீங்க. ஓகே, ஸோ பைல் நம்பர் 2 வண்டர்ஃபுல்லான ஒரு மெசேஜஸ். உண்மையிலே இது ரொம்ப ரொம்ப வந்துட்டு நல்ல ஒரு விஷயம். அண்ட் இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்ல நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு கிளிக் ஆகும் இந்த ஒரு வருஷம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். கீப் சப்போர்ட்டிங், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அதே மாதிரி பர்சனல் ரீடிங் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா எஸ், டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்கு, நீங்கள் எனி டைம் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ. பைல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த ரெட் கலர் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். Clarity, inspiration, okay, life purpose. Wonderful. So pile number 3, இந்த ஒரு 2025 நல்ல ஒரு கிளாரிட்டி இருக்கும். அதாவது நீங்கள் வந்து ஆரம்பத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கோல், ஒரு பேஷன் இருந்திருக்கும். பட் இடையில நிறைய விஷயங்கள் நடந்தாச்சு. அதில் வந்து உங்களோட என்ன செய்யறதுன்னு தெரியாமல், ஃப்யூச்சரை பற்றின ஒரு ப்ராப்பரான ஃபோக்கஸ் இல்லாமல் இருந்திருப்பீங்க. அண்ட் இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எஸ்பெஷலி இந்த ஒரு வருஷம் வந்து நல்ல கிளாரிட்டி நிறைய விஷயங்கள்ல கிடைக்கும். சரி, யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஒரு இயர் பார்த்தீங்கன்னா உங்களோட லைஃப் பர்பஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய ஒரு இயர். ஓகேங்களா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேடுதல் அதிகமாக இருக்கும், எஸ்பெஷலி வந்து உங்களோட லைஃப் பர்பஸ் ரிலேட்டடாக. ஸோ இந்த வருஷம் வந்து நீங்கள் இந்த சேஃப் கேம் ப்ளே பண்ணுறது, இந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருக்கிறது, நானும் யாரையும் ஹர்ட் பண்ண வேண்டாம், யாரும் என்னையும் ஹர்ட் பண்ண வேண்டாம், இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சேஃப் ஜோன்லேயே ப்ளே பண்ணிக்கிட்டே வரீங்கள்ல இது வரைக்கும், அதெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த ஒரு வருஷம் ரிஸ்க் எடுக்கணும். ஓகேங்களா? உங்களோட லைஃப், உங்கள் கோல், உங்கள் லைஃப் பர்பஸ் என்ன, அது தேட ஆரம்பிக்கணும், அது ரிலேட்டடாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். என்ன ரிஸ்க் வந்தாலும் சரி, என்ன சேலஞ்சஸ் வந்தாலும் சரி, போல்டாக நின்று ஃபேஸ் பண்ணணும் இந்த ஒரு வருஷம். யூனிவர்ஸோட ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் அது. ஓகேங்களா? சரி, உங்களுக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய இருக்கும் இந்த ஒரு வருஷம். உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் அண்ட் ஒரு உங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ், ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணும். சி, எனர்ஜி வைஸ் வந்துட்டு ரொம்ப இது வந்து நல்லா இருக்கு. அதாவது ஒரு குவைட் ஆக்டிவ் எனர்ஜி இருக்கும் இந்த ஒரு இயர். அண்ட் வெரி மச் பேஷன் இருக்கும் அண்ட் தெளிவு இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன வேணும், என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு தெளிவு இருக்கும் இந்த ஒரு வருஷம் மோஸ்ட்லி உங்களுக்கு. சி, இது என்ன சொல்றாங்கன்னா, தெளிவு மட்டும் இருந்தா பத்தாது, அதுக்கான ஆக்ஷன்ஸுமே நீங்க இறங்கி செய்யணும். அது வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ நிறைய இடங்கள்ல செல்ஃபிஷாகவும் இருக்கணும், அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸை ஹேண்டில் அண்ட் பேலன்ஸும் பண்ணணும். ஸோ இந்த ஒரு ஸ்கில் இந்த ஒரு வருஷம் ரொம்ப ரொம்ப வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் நிறைய இடங்கள்ல. ஓகேங்களா? அண்ட் உங்களுக்கு உங்களோட இன்னர் செல்ஃபோட நிறைய கனெக்ட் பண்ணணும். யூனிவர்ஸ் ப்ரேயர்ஸ், மெடிடேஷன் இஸ் மஸ்ட் இந்த ஒரு வருஷம். மைண்ட்ஃபுல்னஸ் எல்லாம் ரொம்ப மஸ்ட். அது வந்து நிறைய உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல்
ஃபீல் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஒரு வருஷம். அண்ட் அது வந்து கண்டினியூ பண்ணுங்க. அது வந்து உங்களுக்கு அந்த இப்போ சுற்றி வந்து பார்க்குற இடமெல்லாம் வந்து உங்களுக்கு டவுட்டாக இருக்குது, ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது, எதை பார்த்தாலும் ஒரு பயமாக இருக்குது, ஒரு டார்க் எனர்ஜி தெரியுதுன்னா அது ரிலீஸ் ஆகும். இது எல்லாமே வந்து ஒரு இலூஷன் நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க. உங்கள் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னால வந்த இலூஷன்ஸ் தான் அதெல்லாம். எல்லாமே கற்பனைகளாக தான் இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி மேஜர் டேஞ்சர் ஜோன்லலாம் நீங்கள் இல்லவே இல்லை. ஆனால் நீங்கள் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் உருவாக்கிக்கிறீங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு இதுலேருந்து நீங்கள் வெளியே வரத்துக்கு இந்த ஒரு வருஷத்தில் நீங்கள் நிறைய வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி ரிலேட்டடாக வந்துட்டு எடுத்துக்கிறது இஸ் மஸ்ட். ஓகேங்களா? நிறைய விஸ்டம், நிறைய நாலேஜ் இருக்கும். இந்த ஒரு இயர் வந்து நிறைய கெயின் பண்ணுவீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய அப்கமிங் இயர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இந்த இயர் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெச்சூரிட்டிங்கிறது நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. நீங்களே கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். சரி, உங்களுக்கு டேரோட்லேயே என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு வந்து நல்ல சான்சஸ் வருங்க. அதாவது உங்கள் லைஃப் பர்பஸ் ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய இயர் இது. அண்ட் நிறைய தேடல் இருக்கும். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு சேலஞ்சஸ் வருது. எஸ், நிறைய ஒரு காம்படிஷன்ஸ் வரும். அண்ட் ஒரு சில சேலஞ்சஸ் இருக்கும். அண்ட் ஒரு சில ரிஸ்க் எடுக்கணும், போல்ட்னஸாக எதாவது பண்ணணுங்கிற மாதிரியும் வரும். பட் இந்த டைமில் சேஃபாக ப்ளே பண்ணாமல் எந்த ரிஸ்க் வந்தாலும் வந்துட்டு எடுக்கணும். ஓகேங்களா? உங்களோட மைண்ட் செட் வந்துட்டு ஃபுல்லாக அந்த மாதிரி தான் இருக்கணும். இன்ஃபேக்ட் இப்போ நீங்கள் ஒரு சில ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் இல்லை அந்த ஒரு விஷயம் ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பயப்படுறீங்களா? ஓகே, இன்வெஸ்ட் பண்ணி நம்ம நினச்சது கிளிக் ஆகலைன்னா நமக்கு தேவையில்லாமல் எக்ஸ்பென்சஸ். ஸோ இந்த மாதிரி சேஃப் ஜோன்லாம் வந்து இந்த 2025 ப்ளே பண்ணக்கூடாது. ஓகே, அண்ட் இந்த ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது நிறைய பாசிட்டிவான விஷயங்கள், நிறைய மாற்றங்கள் நடக்காது, மாறாதுன்னு நினச்ச ஒரு சில விஷயங்களில் மாற்றங்கள் இருக்கும். அண்ட் புது ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் இருக்குது. புது லாங்குவேஜ் பீப்புளோட, அதர் லாங்குவேஜ் பீப்புளோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் இருக்கும். அண்ட் அவங்களோட ஒரு பாண்டிங் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். உங்கள் லைஃபோட ஹாப்பினஸ்க்கும் சரி, உங்களோட மென்டல் ஹெல்த்துக்குமே வந்துட்டு நல்லா இருக்கும். அண்ட் இந்த ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பர்ச்சேசிங் நிறைய இருக்கும். ஆனால் அது எல்லாமே வந்துட்டு யூஸ்ஃபுல்லானதாக தான் இருக்கும். ஓகேங்களா? இன்ஃபேக்ட் வந்து உங்களோட நீங்கள் இருக்கிற அந்த பிளேஸ், உங்களோட அந்த ஃபேவரேட்டான ஒரு பிளேஸ் இல்லை ரூம் இல்லை வீடு, எதுலேயுமே உங்களோட ஃபேவரட் திங்ஸ், அந்த எந்த வந்து ஹீலிங் உங்களுக்கு அதிகமாக கொடுக்குதோ அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து நிறைய இருக்கும். அது ரிலேட்டடாக பர்ச்சேசிங் நிறைய இருக்கும் இந்த வருஷம். சரி, எனக்கு ஒரு மெசேஜ் திரும்ப திரும்ப வருது. ரிஸ்க் எடுத்தால் மட்டும்தான் இந்த ஒரு வருஷம் ரொம்ப நல்லா இருக்கும். ரிஸ்க் எடுக்கணுங்கிறதுக்காக சும்மா பிளைண்டாக போயிட்டு வந்துட்டு பண்ணக்கூடாது. ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னு பிளைண்டாக நம்பக்கூடாது. நான் சொல்கிறது கால்குலேட்டட் ரிஸ்க். ஓகேங்களா? ஒரு ப்ரிப்பேர்டாகவுமே இருக்கணும். கால்குலேட்டட் ரிஸ்க் தான் நான் சொல்கிறது. ஓகே, ரிஸ்க் எடுக்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு பிளைண்டாக போய் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ப்ராப்ளமில் மாட்டக்கூடாது. ஓகே, ஓகே. ஸோ மேனிஃபெஸ்டேஷன், ஒன் மோர் கார்டு இருக்கிறேன். எஸ், சரி, நீங்கள் வந்து மேனிஃபெஸ்டேஷன் நிறைய பண்ணீங்கல்ல, அதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆகும் இந்த ஒரு வருஷம். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது யூ ஹாவ் மோர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். கெரியர் வைஸ்லையும் கிடைக்கும், பர்சனல் வைஸ்லையும் கிடைக்கும். ஈவன் நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாக மாறணும்னா எஸ், அதுக்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஒரு இயர் 2025 வந்துட்டு நீங்கள் மாற்றங்களை தேடி வந்து இவ்வளோ நாளாக ஓடிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸ். ஓகேங்களா? ஸோ பி ஆக்டிவ். இப்போல்லாம் லேசியாக இருக்கக்கூடிய இயர் கிடையாது. அண்ட் உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு ஒரி பண்ணுற இயர்லாம் கிடையாது. உங்களோட லைஃப்பில் ஒரு நிறைய நல்ல விஷயங்கள், மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு இயர். ஸோ பி ஆக்டிவ்.
அண்ட் உங்களோட கட் ஃபீலிங் அண்ட் உங்களோட இன்ட்யூஷன் நம்புங்க. நிறைய இடங்கள்ல அது உங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல் பண்ணும். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நேச்சர் ட்ராவலிங் அதிகமாக வந்து இந்த ஒரு இயர் வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அண்ட் ரிலேஷன்ஷிப் வைஸ்லையுமே வந்துட்டு உங்களுக்கு வந்து போல்ட்னஸ் நல்லா தெரியுது. அண்ட் ரிலேஷன்ஷிப்லையுமே வந்துட்டு நீங்கள் நிறைய வந்து நீங்கள் டாமினேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கு. உங்கள் பார்ட்னர் அண்டர்ஸ்டாண்டிங்காக வருவாங்க. அண்ட் இந்த ஒரு இயர் ஃபுல்லாமே இட்ஸ் ஆல் அபவுட் டிரான்ஸ்ஃபர்மேஷன், பேஷன், மேனிஃபெஸ்டேஷன், ஃபுல்ஃபில்மெண்ட் எல்லாமே வந்துட்டு இருக்கும். பட் ஆனால் வந்துட்டு உங்கள் சைட்லையுமே வந்துட்டு சேஃப் கேம் ப்ளே பண்ணாமல் கல்குலேட்டிவான மூவ்ஸ் எல்லாமே இருக்கணும் அதே சமயம். ஓகேங்களா? ஓவர் நைட்டில் வராது, ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக தான் வரும். ஓகேங்களா? ஸோ வந்து கொஞ்சம் பேஷன்ஸும் இம்பார்ட்டண்ட். ஓகே சொல்லிட்டாங்க உடனே 1 month 1 year அதெல்லாம் இல்லை. உங்களுக்கு வந்துட்டு ஸ்லோவாக இருக்கும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இன்வால்வ் ஆகுறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் சைடில் ஹார்ட் ஒர்க் போடுறீங்களோ அதுக்கான ரிசல்ட்டுமே நீங்கள் வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ வண்டர்ஃபுல். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் pile number 3. ஐ திங்க் என்னோட வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். கீப் சப்போர்ட்டிங், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அதே மாதிரி பர்சனல் ரீடிங் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என் டீட்டெயில்ஸ் இருக்குது. எப்போ வேணாலும் நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ 3 ரீடிங்குமே வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது நிறைய ஹோப் கொடுத்துச்சு. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புறேன். அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட பழைய வீடியோஸுமே நீங்கள் போய் பார்க்கலாம். பிகாஸ் என் வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு டைம்லெஸ் ரீடிங். ஸோ நீங்கள் எப்போ பார்த்தீங்கன்னாலுமே வந்துட்டு என்னோட வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ.